எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட கள நிலவரங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது தேனி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரமும் வெற்றி வாய்ப்பும் எவ்வாறு இருக்கிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தேனி மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம், உங்களுடைய பார்வை? இந்த தேனி மாவட்டம் அது பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப குஷியான மாவட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் இந்த மாவட்டத்தில் கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஜெயலலிதா வந்து 89 போடி நாயக்கனூர் ஜெயிச்சாங்க, சட்டமன்றத்துக்கு போனாங்க. அப்புறம் 2001 ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆரும் ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கு சென்டிமெண்டலி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மாநிலம். 2016க்கு பிறகு அந்த சசிகலா இஷ்யூக்கும் பிறகும் ஓபிஎஸ் இங்கே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தோல்வி அடைஞ்சாலும் அதிமுக இங்கே தேனியில் வந்து ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ப்ரூவ் பண்ணார். 21க்கு அப்புறம் இங்கே திமுக டாமினேஷன் தான் இருக்கு. 21ல் 4 இங்கே இருக்க 4 சட்டமன்ற தொகுதியில் 3 வெற்றி பெற்றாங்க. ஒன்று ஓபிஎஸ் ஒருத்தர் ஜெயிச்சாரு. 24ல் தினகரனே கண்டெஸ்ட் பண்ணும்போது கூட தங்கத்தமிழ்ச்சன் பெரிய மார்ஜின் 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சாரு இங்க தேனி பார்லிமெண்ட்டுக்குள்ள. ஸோ அப்படிப்பட்ட தேனியில இப்போ எப்படி களம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 4 சட்டமன்ற தொகுதிகள், ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், பெரியகுளம், அப்புறம் கம்பம். ஸோ ஆண்டிப்பட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை கரண்ட் திமுக சிட்டிங் சீட் தான். கடந்த 2 தேர்தல்கள், அதாவது 2019 இடைத்தேர்தலும் அப்புறம் 21 சட்டமன்ற தேர்தலுமே இங்க திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் திமுக அதிமுக கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் நிற்கிறாங்க. இந்த மகாராஜன், லோகிராஜன், இந்த காம்பினேஷன் தான் 2 பேர் நிற்கிறாங்க. 2 முறையும் திமுகவை சேர்ந்த மகாராஜன் வெற்றி பெறார் இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில். அதுக்கு முன்னாடி தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருந்தார். தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்றைக்கு திமுகவில் இருக்காங்க. ஸோ இப்போ இங்க யார் யார் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா, இப்போ 26லயுமே அதே மகாராஜன், லோகிராஜன் காம்பினேஷன் தான். சரி, 2 பிரமண கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அப்புறம் நாம் தமிழர் இருந்து கோமதி, அப்புறம் டிவிக்கு இருந்து வி பாண்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து இது எங்க சோசியல் செட்டப் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியா இங்க இருக்க பிரமண கல்லர் சமுதாயம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30% அவங்க ஓட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து தேவேந்திர வேளாளர் அவங்க 22% கிட்ட இருக்காங்க. அப்புறம் நாயுடு சமுதாயம் அது 20%, அதாவது லிங்குஸ்டிக் பீப்புள் கொஞ்சம் அவங்க 20% இருக்காங்க. அப்புறம் வெள்ளாள கவுண்டர் இங்கே கொஞ்சம் ஒரு சிக்னிஃபிகண்டா அவங்க இருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை இதை பொறுத்தவரை நான் என்ன பார்க்குறேன்னா, கடந்த முறை வந்ததை விட திமுக கொஞ்சம் வாக்குகள் கூடுதலாக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக கூட்டணி இருக்கும்போது பெரிய அளவுக்கு நாயுடு ஓட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வரும். அந்த முக்குலதோர் ஓட்டில் ஒரு ஸ்பிரிட் வந்தாலும் தேவேந்திர குலாளர் ஓட்டும் நாயுடு ஓட்டும் பெரிய அளவுக்கு திமுக கொஞ்சம் வரதால இங்கே வந்து மகாராஜனுக்கு ஒரு ஹெட்ஜ் மீண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மகாராஜன் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி. பெரியகுளம் வந்து ஒரு தனி தொகுதி. இதுவும் டிஎம்கே சிட்டிங் சீட் தான். 2021 திமுக வெற்றி பெற்றது. இங்க வந்து அதிமுகவுக்கும் கொஞ்சம் ஜெயலலிதா இருக்கும் காலத்து கொஞ்சம் இருந்து, அதுக்கப்புறம் அந்த தினகரன் ஸ்பிரிட் நடந்தப்பறம் கொஞ்சம் அமமுக வந்து இப்போ 2021 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கேண்டிடேட் இப்போ மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து என்னன்னா, ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் இங்க நடக்குது. ஏன்னா பானை வர்சஸ் குக்கர். பானை சின்னத்துல ஆற்றல் அரசு கண்டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் 2016 இங்க வெற்றி பெற்ற கதிர்காமு, அப்புறம் இப்போ ரிட்டையர் வெற்றி பெற்ற அப்புறம் அமமுகவில் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுற கதிர்காமும். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு. ஏன்னா நான் வந்து இது ரொம்பவே க்ளோஸ், இந்த ஃபைட்டாலே ரொம்ப க்ளோஸாக இந்த தொகுதியை நான் வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா இது எப்படி திருமாவளவன் முதல் முறை அந்த விசிகா வந்து அந்த பானை சின்னத்திரையில் வந்து தென் தமிழ்நாட்டில்
கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ தென் தமிழ்நாட்டில் அவரோட அக்செப்டன்ஸ் இப்படி இருக்கும், அது ஒண்ணு. அமமுகவுக்கு ஒரு பெரிய சின்பாட்டான இது 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 ஒரு தேவர் கட்சி அப்படின்ற அடையாளம் இருக்கும். இதுக்கு வந்து மற்ற சமூக ஓட்டு எப்படி வரும் அப்படின்ற அந்த பார்வையுமே இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருக்கும். இதுல ஓபிஎஸ்க்கு ரோல், ஏன்னா ஓபிஎஸ் வந்து 2001 பெரிய குளத்துல இருந்து வெற்றி பெற்றார். ஸோ ஓபிஎஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ்ஸால அந்த இவங்க விசிகா வெற்றி பெற வைக்க முடியுமா அப்படின்றது தான் அங்கே பெரிய இது. நான் ஒரு ஆளுமை ப்ரூவ் பண்ணால் இப்போ விசிகா வெற்றி பெற வைக்கணும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு. இதில் என்னென்ன ஒரு இதில் மிஸ்டேக்னா, இப்போ விசிகா தரப்பில் ஒரு மிஸ்டேக் நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து இந்த ஆற்றல் அரசு வந்து ஆதிதிராவிட சேர்ந்தவர். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 கூட இங்கே திருவண்ணாமலையில் எங்கேயும் கண்டெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், செங்கம்ல கண்டெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், கரெக்ட் மீ ராங். இவர் வந்து இப்போ இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறது தேவேந்திர குல சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு இவர் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ வித்தின் எஸ்சி கம்யூனிட்டிஸ்லேயே எந்த அளவுக்கு அது வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. திருமாவளவன் வந்து என்ன செஞ்சிருக்கணும், தேவேந்திர குல சமுதாயத்திலேருந்து கேண்டிடேட் போட்டிருக்கோம், மொத்தம் எல்லா தலித்துக்கும் பொதுவானவன் அப்படின்ற ப்ரூவ் பண்ணியிருக்கணும். பட் அந்த ஒரு இதை மிஸ் பண்ணிட்டார் திருமாவளவன் தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இப்போ இவர் கதிர்காமும் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அருந்ததியா தேவேந்திர குல நினைக்கிறேன், எனக்கு அது ஷுவரா தெரியல. ஸோ அது ஒரு சின்ன எட்ஜி கொடுக்கும். நாம் தமிழரும் தேவேந்திர குல அவங்க அந்த சமுதாயத்தில் போடுறது அதுவும் ஒரு எட்ஜி கொடுக்கும். இங்க என்னன்னா பெரிய அளவுக்கு இங்க வந்து முக்குளத்தூர் வாக்குல ஒரு 17% இருக்கு. தேவேந்திர குல பெரிய கமிட்டி 72%, முக்குளத்தூர் 17% இருக்கு. அப்புறம் நாடார் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, ஆதிதிராவிடர் வாக்கு அதுவும் 15% இருக்குன்றதால இது ரொம்ப க்ளோஸா இருக்கும். என்னோட பார்வை இங்க வந்து டெக்னிக்கலி இங்க கதிர்காம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவர் கொஞ்சம் நல்ல அவர் 2021 கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணி கொஞ்சம் ஓட்டு கொண்டு இருந்தாரு. தினகரன் கேரிஸ்மாவும் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு எட்ஜி இருக்கும் நிச்சயமா நினைக்கிறேன் கதிர்காமுக்கு. ஸோ இந்த தொகுதியில் வந்து அமமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் போட்டி போடுகிற போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு. போடி நாயக்கனூர்ல வந்து தங்கத்தமிழ்ச்சன் கண்டெஸ்ட் பண்ணாரு. ரொம்பவே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஒரு 2 பேர் 40% ஓட்டு மேலே எடுத்துட்டாங்க. நாம் தமிழர் பெரிய இம்பாக்ட் பண்ணல. அமமுகவோட இம்பாக்ட் கொஞ்சம் குறைஞ்சது. அமமுக கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா அங்கே வந்து ஓபிஎஸ் தோற்றிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடந்தது. அப்புறம் ஸோ இங்கே வந்து இப்போ ஓபிஎஸ் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணி அதிமுக அதுல இருந்து நாராயணசாமின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் கலையரசு, அப்புறம் டிவிகேலேருந்து எஸ் பிரகாஷ் சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் வந்து இங்கே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நாராயணசாமியும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, பெரிய குளத்துல வந்து போடியில வந்து முக்குளத்தூர் இருக்கலே ஜாலன்ஸ். ஸோ அவருக்கு தேவேந்திர குல ஓட்டும் கொஞ்சம் லோக்கல் லீடர் இருந்தால் நல்லாவே ஓட்டு எடுக்க முடியும். இங்க செட்டியார், பிள்ளைமார், வெள்ளாள கவுண்டர்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இவர் காஸ்ட் நியூட்ரலாவே இந்த தொகுதியில இருக்கு. சிஎம்ஆ இருந்த நபர்ன்றதால அந்த ஒரு சிறப்பும் அவருக்கு இருக்கு. நிச்சயமா ஓபிஎஸ் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாருன்னு தான் எனக்கு இந்த போடி நாயக்கனூர் தொகுதி இந்த வரை. இறுதியா கம்பம் சட்டமன்ற தொகுதி. கம்பம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவோட சிட்டிங் சீட் கம்பம் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர். இவருக்கு எதிராக வந்து இந்த முறை அதிமுக சேர்ந்து முன்னாள் எம்எல்ஏ எஸ்டி ஜக்கையன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அது 2014 ஜெயிச்சவர். நாம் தமிழர் அன்பு செல்வி, அப்புறம் தாவேக்கா வந்து ஜெகநாத் அப்படின்னு கண்டெஸ்ட் பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் வந்து 2016-11 திமுக தோல்வி அடைய தேர்தலில் கூட வெற்றி பெற்றாரு. இங்க வந்து அப்ப தேமுதிகவுக்கு எதிராக இருந்தது. அப்புறம் 2016 எஸ்டி ஜக்கையன் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பம் தொகுதி பத்தி என்னன்னா, மற்ற தொகுதியை விட இந்த தொகுதியில என்ன ஒரு பெரிய பேஜ்னா, இங்க வந்து முக்குளத்தோர் தேவேந்திர கார்பரேஷன், மற்ற இது பிள்ளைமாரில், மற்ற தேநீர், மற்ற இருக்கிற இதெல்லாம் இருக்கு. பட் தாண்டி ஸ்பெஷலா வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இங்க கொஞ்சம் ஒரு 10% இருக்காங்க. இது வந்து 2016 ஜக்கையனுக்கு பெருசா கை கொடுத்துருக்கும். பட் 2021 ராமகிருஷ்ணனுக்கு பெரிய கை கொடுத்துரும். இப்போவும் அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பிளஸ் ஜக்கையனுக்கு வந்து வெள்ளாள கவுண்டர் ஓட்டு கொஞ்சம் வரும், நல்லாவே வந்துடும். பட் இங்க பிள்ளைமார், தேவேந்திர குலலாம்,
கம்பம் ராமகிருஷ்ணன் கொஞ்சம் ஈஸியா ஒரு ஒக்கலிக்கான்னு நினைக்கிறேன். அதுல வந்து கன்சால்டேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கம்பம் ராமகிருஷ்ணன் இங்க மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடியநாயக்கனூர், கம்பம். இதுல ஆண்டிப்பட்டி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பெரியகுளம் அமமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், போடியநாயக்கனூர் மற்றும் கம்பம் இந்த 2 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் இருக்கு. தேனி மாவட்டத்துடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திக்கலாம். நன்றி.